ஓகே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிடார்க் ஸ்கெட்ச் மோடில் ஆட்டோ டைமென்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட்டோ டைமென்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதும், சாலிடார்க் ஸ்கெட்ச் மோடில் என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. அது என்னங்கிறதும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். சாலிடார்க் ஸ்கெட்ச் மோடில் என்டிட்டிஸ் 2 டைப்பாக கிரியேட் பண்ணலாம். ஒன்று லைனை கிளிக் மெத்தட். ஒரு என்டிட்டி செலக்ட் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, மவுஸ்லேருந்து கை எடுத்துகிட்டு மவுஸை நகர்த்தி மறுபடியும் கிளிக் பண்ணுறீங்க, மறுபடியும் கிளிக் பண்ணுறீங்க, இப்படி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி என்டிட்டி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறீங்க, இப்படியும் கிரியேட் பண்ணலாம். நம்ம இந்த ஆட்டோ டைமென்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தியா கிளிக் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தான் ஆட்டோ டைமென்ஷன் வேலை செய்யும். இப்போ நம்ம ஆட்டோ டைமென்ஷன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் ஸ்கெட்சுக்குள்ளே எனேபிள் ஆன் ஸ்க்ரீன் நியூமரிக் இன்புட் ஆன் என்டிட்டி கிரியேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அது கீழே கிரியேட் டைமென்ஷன் ஒன்லி வென் வேல்யூஸ் என்டர்டு, இந்த 2 செக் பாக்ஸையும் எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக செக் ஆகாமல் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட்டோ டைமென்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியாச்சு. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு என்டிட்டி லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண வரைகிறேன், டைமென்ஷன் கொடுக்குறேன், மறுபடியும் டைரெக்ஷன் சூஸ் பண்ணிட்டு டைமென்ஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு டைமென்ஷன் தேவையில்லை. இல்லை, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் வந்தால் போதும். ஸோ நான் டைமென்ஷன் எதுவும் என்டர் பண்ணாமல் கிளிக் பண்ணேன்னா டைமென்ஷன் வராது. அதே மாதிரி இங்கேயும் ஏன் டைமென்ஷன் வரலை அப்படின்னா, நம்ம இங்கே செக் பண்ணியிருப்போம். ஏன் டைமென்ஷன் வரல அப்படின்னா, நம்ம இங்கே செக் பாக்ஸில் டிக் பண்ணியிருப்போம். ஸ்கெட்ச் இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, கிரியேட் டைமென்ஷன் ஒன்லி வென் வேல்யூஸ் என்டர்டு. இது டிக்காக இருக்கும்போது நம்ம ஒரு வேல்யூ என்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த டைமென்ஷன் ஆட்டோ டைமென்ஷன் கிரியேட் ஆகும், இல்லைன்னா கிரியேட் ஆகாது. இப்போ இந்த ஆட்டோ டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பார்ட் கிரியேட் பண்ணலாம். டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும், அந்த பார்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் அந்த பார்ட்டுக்கு ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு சைடு 60 அண்ட் இன்னொரு சைடு 120. டிசைன் ஸ்கெட்ச் ஆயிடுச்சு. இங்கே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். 35 - 20 எவ்வளோ? 35 - 20 15க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். என்டர். என்ன இதுக்கு மேலே இப்போ நம்ம இன்னொரு ஸ்கெட்ச். இப்போ வந்து கார்னர் ரெக்டாங்கிளுக்கு எனக்கு இப்போ இந்த டைமென்ஷன் தேவையில்லை. எனக்கு இந்த டைமென்ஷன் இந்த கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின் வந்தால் போதும். இந்த டைமென்ஷன் தேவையில்லை. ஒரு டைமென்ஷனை இன்னொரு டைமென்ஷனாக மாற்றணும். உங்கள் கீபோர்டில் டேப் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமென்ஷன் எந்த டைமென்ஷன் நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த டைமென்ஷன் போதும். இந்த டைமென்ஷன் 15 பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். என்டர் பண்ணி முடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூடு இது எவ்வளோ தூரத்துக்கு? 10. எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ரைட் மவுஸ் பட்டன். ஓகே. தென் இப்போ இதை 2 ஹோல் போடணும். செலக்ட் பண்ணுறோம். ஸ்கெட்ச் எஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். சர்க்கிள் செலக்ட் பண்ணுறோம். போகிறோம். சர்க்கிள் டயமீட்டர் எவ்வளோ? 2 ஹோலுக்கும் 20 டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 and 20. கீழேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு 30 கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து 20 கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் எஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். டைமென்ஷன்ஸ் 30 இங்கிருந்து இங்கே 20. ரைட் மவுஸ் பட்டன். இப்போது இந்த 2 சென்டர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 சர்க்கிளோட சென்டருக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரூட் கட், ரைட் மவுஸ் பட்டன் த்ரூ ஆல் போத் சைட்ஸ், கிளிக் ஓகே. தென் ஸ்கெட்ச், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன், கார்னர் ரெக்டாங்கிள், டைமென்ஷன் கொடுக்கணும் 15க்கு 50, 15, 15. ஓகே. இப்போது இதை நம்ம மிரர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதை மிரர் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்துக்கலாம். மிரர் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் போடல, ஸோ மறுபடியும் வந்துச்சுக்கிறேன். 2 எஸ்கே ப்ரெஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ தூரத்துக்குன்னா 20, ரைட் மவுஸ் பட்டன் ஓகே. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ டைமென்ஷன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆட்டோ டைமென்ஷன்ஸ் ஒரு நல்ல ஹியூஜ் டைம் சேவராக இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா. இந்த வீடியோவில் நான் அதிகமாக எஸ்கி ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணி டயக்ராம் போட்டிருப்பேன். எஸ்கி ஷார்ட்கட் எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறேன். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.